Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் Arduino யூஸ் பண்ணி பியானோ கீபோர்டு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுள் போய் Tinkercadனு டைப் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெக்யர்ட் காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். Arduino UNO டைப் மைக்ரோ கண்ட்ரோலர், breadboard, buzzer, push button and resistors. ஃபர்ஸ்ட் Arduino UNO டைப் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் breadboard. breadboard வந்து ஒரு கன்வீனியன்ட் கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் 3 டைப்ஸ் உண்டு, ஸ்மால், லார்ஜ் அண்ட் மினி. நான் இப்போ ஒரு ஸ்மால் சைஸ் breadboard எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் புஷ் பட்டன். புஷ் பட்டனில் 4 டெர்மினல்ஸ் இருக்கும், 2 செட்ஸ் ஆஃப் பின்ஸ் இருக்கும், 1A 1B 2A 2B இருக்கும். நான் இப்போது 3 புஷ் பட்டன் எடுத்துக்கிறேன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டோன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு புஷ் பட்டனையாக அந்த breadboardல இருக்கக்கூடிய கேப், அதாவது ட்ரன்ச்சஸில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அவுட்புட் காம்பனன்ட் பஸ்ஸர் எடுக்கிறேன். ஸோ பஸ்ஸர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். இதில் பஸ்ஸிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் 2 டெர்மினல்ஸ் இருக்கும், ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ். ஸோ கன்வீனியன்ட் கனெக்ஷனுக்காக நான் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பஸ்ஸர் அண்ட் புஷ் பட்டன் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாசிட்டிவ் கனெக்ஷனுக்காக ரெட் கலர் வயர் சூஸ் பண்ணிக்கிறேன். Arduino மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டில் இருந்து 5 வோல்ட் அப்படிங்கிற அந்த பின்ல இருந்து ஒரு வயர் எடுத்து breadboardோடைய பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நெகட்டிவ் கிரவுண்டு. ஸோ டோட்டலாக 3 கிரவுண்ட் பின்ஸ் இருக்கும். எந்த கிரவுண்ட் பின்ஸில் இருந்ததாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நியர்பையில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் பின்னில் இருந்து ஒரு டெர்மினல், ஒரு கனெக்டிங் வயர் எடுத்து breadboardோடைய நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். breadboardலேயே 2 பாசிட்டிவ் அண்ட் 2 நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ 1 பாசிட்டிவ் டு அனதர் பாசிட்டிவ், 1 நெகட்டிவ் டு அனதர் நெகட்டிவ்ங்கிற மாதிரி ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்டெண்டிங் த கனெக்ஷன். இப்போ எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சது. அகெயின் இன்னொரு கலர் வயர் சூஸ் பண்ணுறேன். எடுத்து அதை மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு D8 பின் நம்பர் 8லேருந்து எடுத்து பஸ்ஸருடைய நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டோட்டலாக இதில் 6 அனலாக் பின்ஸ் இருக்கும், A0 to A5. ஃபஸ்ட்டு A0லேருந்து ஒரு கனெக்டிங் வயர் எடுத்து புஷ் பட்டனுடைய ஒரு டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி A1லேருந்து ஒரு கனெக்டிங் வயர் எடுத்து செகண்ட் இருக்கக்கூடிய புஷ் பட்டனுடைய ஒரு டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ A2 அனலாக் பின் 2லேருந்து ஒரு கனெக்டிங் வயர் எடுத்து தேர்ட் புஷ் பட்டனுடைய ஒரு டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்புட் கனெக்ஷன்ஸ் ஓவர். இப்போ அவுட்புட் டெர்மினல் பார்க்கலாம். ஸோ அவுட்புட்டில் இன்னொரு டெர்மினல் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா டு லிமிட் த ஓவர் கரண்ட். அதிகமாக இருக்கக்கூடிய கரண்ட்டை லிமிட் பண்ணி அந்த காம்பனன்ட்ஸ்க்கு அனுப்புறதுக்காக இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த கலர்ஸ் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ நான் 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் 3 சூஸ் பண்ணிக்கிறேன். 10 கிலோ ஓம்னா ப்ரௌன், பிளாக், ஆரஞ்சுன்னு 3 கலர்ஸ் இருக்கும். அண்ட் இது தவிர்த்து 100 ஓம் ரெசிஸ்டர் ஒன்றும் நான் எடுத்துக்கிறேன். அது எதுக்குன்னா பஸ்ஸர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ டோட்டலாக நம்ம 4 ரெசிஸ்டன்ஸ் டைப் யூஸ் பண்ணுறோம். 2 ரெசிஸ்டன்ஸ் டைப் பட் 4 ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த 100 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து பஸ்ஸருடைய பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவுட்புட் கனெக்ஷன்ஸ் ஓவர். அண்ட் புஷ் பட்டனுடைய ரிமைனிங் சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் எடுக்கிறேன். ஸோ புஷ் பட்டனுடைய 1 டெர்மினல் டு அனதர் டெர்மினல், அதாவது நெகட்டிவ் கூட அந்த 10 கிலோ ஓம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சேம் தான், ஃபஸ்ட்டில் எப்படி பண்ணுறோமோ அதே தான் மற்ற 2 புஷ் பட்டனுக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ பாசிட்டிவ்ல இருந்து எடுத்து புஷ் பட்டனுடைய இன்னொரு டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணுறேன். த சேம் ரிமைனிங் 2 புஷ் பட்டனுக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு எல்லா கனெக்ஷன்ஸும் ஓவர்.
இதுதான் ஒரு complete circuit connection for Arduino Piano keyboard. I'll repeat the connection once again. First 5 volt to positive and positive to positive extend பண்ணிருக்கிறோம். Similarly ground to breadboard negative, the negative to negative extend பண்ணிருக்கோம். buzzer உடைய பாசிட்டிவ்ல இருந்து ஒரு ரெசிஸ்டர் 100 ohm கொடுத்து அதை நெகட்டிவ் கூட கொடுத்துருக்குறோம். பஸ்ஸருடைய நெகட்டிவ் டு D8 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் புஷ் பட்டனில் 3 பின்ஸ் எடுத்துருக்குறோம். A0 டு புஷ் பட்டன் 1, A0 டு புஷ் பட்டன் 1 and A1 to push button 2 and A2 to push button 3. ஸோ இந்த மாதிரி அனலாக் பின்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர்ஸ் எடுத்து நெகட்டிவ்லேருந்து ஒரு டெர்மினலும் புஷ் பட்டனுடைய ஒரு டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவ். ஸோ இன்னொரு டெர்மினல்லேருந்து எடுத்து பாசிட்டிவ்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ஷன்ஸ் ஓவர். இப்போ ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்கும்போது டோன் ஜென்ரேட் ஆகிறத நம்மளால் கேட்க முடியும். ஒவ்வொரு புஷ் பட்டனையாக ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புஷ் பட்டனையாக ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு டோன் கிடைக்கிறத நம்மளால் கேட்க முடியும். ஸோ இதுக்கான கோட்ஸ் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு கோட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அதுக்கான ப்ரோக்ராம் நமக்கு தெரியும். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.